வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் பார்க்க போகும் முக்கிய செய்திகள் என்ன? ஒரு அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, சாத்தான்குளம் வழக்கில் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயராஜ், ஃபெலிக்ஸ் ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனாங்க. எதுக்காக போனாங்க? கொரோனா காலத்தில் 9 மணிக்கு மேலே கடையை திறந்து வச்சுருந்தாங்களாம். இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு. அவங்கள கூட்டிகிட்டு போய் 9 மணிக்கு கூட்டிகிட்டு போய் அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர்த்துக்கு ரத்தம் கொட்டுது. எப்போவுமே குற்றவாளியை ஜெயிலுக்கு அனுப்பணும்னா ரத்தம் கொட்டுச்சுன்னு இங்கே அடி இருந்ததுன்னா குற்றவாளிகளுக்கு என்ன பண்ணணும், அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பி அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து குணமான ஒன்றை தான் நீங்கள் சிறைத்துறைக்கு அனுப்பணும். அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இவன் அடிக்கிறான், 2 பேர்த்துக்கு ரத்தம் கொட்டுது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். எப்போவுமே டெஸ்டிங், அவங்க ஆஸ்பத்திரியில் மெடிக்கல் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஃபிட் ஃபார் ரிமாண்டுன்னு கொண்டு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. ஒரு பெண் மருத்துவர், இவங்களுக்கு ரத்தம் கொட்டுது. அந்த அம்மா கொடுக்குது சர்டிஃபிகேட்டு, காயம் இல்லைன்னு கொடுக்குது. ஒரு மருத்துவர், பெண் மருத்துவர், அவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி ஜெயிலில் போட்டுருக்கணும். இந்த 2 பேர் செத்ததுக்கு காரணம் ஃபஸ்ட்டு அந்த அம்மா. அதுக்கடுத்தது காயமில்லைன்னு கொடுக்குது. அது காவல்துறை அவங்கள பயமுறுத்தி வாங்கினாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. பயமுறுத்தினா அப்போ அவன் செத்தவனுக்கு நீங்களும் தானே பொறுப்பு? செத்தவனுங்களுக்கு இப்போ உரிய முறையில் சிகிச்சை கொடுத்துருந்தா அவன் செத்துருப்பானா? ரத்தத்தோடு இந்த அம்மா அனுப்புது ரிப்போர்ட்டில். அயோக்கியத்தனம். அதுக்கடுத்தது திருந்தவே இல்லை. இந்த இதில் எல்லா துறையும் சீல் கட்டு போச்சு. காவல்துறை தான் முதல்ல சீல் கட்டது. எல்லா துறையிலும் இப்போ காவல்துறை அடித்து கொண்டு போகிறான் ரத்தத்தோட. அவன் ஜெயில், அவனை தூக்கில் தான் போடணும். இப்போ தண்டனை விவரம் இன்னும் வரல. இப்போ இன்றைக்கி சொல்லிட்டாங்க 9 பேர் குற்றவாளின்ட்டாங்க. அடித்தவன் எல்லாம் இவ்வளோ தூக்கு தான் போடணும். இவனெல்லாம் வருஷம் பூரா ஆயுள் தண்டனை. இந்த முட்டாளுங்கள்லாம் ஆயுள் தண்டனைன்னு எவையா சொன்னான் அவங்களுக்கு? வெள்ளைக்காரன் மூளை உள்ளவன், அவன் போட்ட ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. வெள்ளைக்காரன் என்ன போட்டான்? ஆயுள் தண்டனைடா, தூக்கு தண்டனை போடு. கொஞ்சம் சிதான கேஸில் ஆயுள் தண்டனை போடு. அது 14 வருஷம் இருந்துட்டான்னா அவனுக்கு நன்னடத்தை இருந்தால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவனை ரிலீஸ் பண்ணிடும் 14க்கு அப்புறம். ஏன் போட்டான்? அதில் பல விஷயங்கள் இருக்குது, மனோதத்துவ விஷயங்கள் இருக்குது. இங்கே இருக்கிறவனுக்கு என்ன புரியும்? இன்றைக்கி இருக்கிறவன் எல்லாத்துக்கும் ஆயுள் பூரா சிறை தண்டனை. இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு வந்தது ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் பூரா சிறை தண்டனை எங்கே இருக்கும் சட்டத்தில்? ஆயுள் தண்டனைனா ஆயுள் பூரா சிறை தண்டனைன்னு எந்த சட்டத்தில் இருக்குது? ஒவ்வொருத்தரையும் தான் கேட்குறேன். வெள்ளைக்காரன் எழுதி வச்ச சட்டம் என்ன? 14 வருஷம்னா விட்டுறாங்கிறான். நல்லா இருந்தான் அப்படின்னா விட்டுருங்கிறான். இப்போ இவங்க இதில் தூக்கு தான் கொடுக்கணும். பாருங்கள், இப்போ 30ஆம் தேதி தெரியும். அந்த மருத்துவரை பிடிச்ச தூக்கு என்பது கொடுத்துருக்கணும். அவர்களும் காரணம். ஆனால் அவங்கள சேர்க்கலையே. அதுக்கடுத்தது மேஜிஸ்ட்ரேட். அதான் சொல்கிறேன்ல, போலீஸ்காரனுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் தொடர்பு நிறையா இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் பயப்படுறாங்க மேஜிஸ்ட்ரேட். அவன் எவனை கூட்டிகிட்டு வந்தாலும் ரிமாண்டு தான். ரத்தத்தோடு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு? ரைட்டு, ரிமாண்டு. அப்போ அவன் காயம், அவன் ரத்தம், இது தூரத்துலேருந்து பார்க்குறாரு மேஜிஸ்ட்ரேட்டு. அவர் பெரிய இதிலேருந்து வானத்துலேருந்து குதித்தவர், தூரத்துலேருந்து பார்க்குறாரு. ரைட், ரிமாண்டு கொடுத்தாரு. அங்கே போய் ஜெயிலில் கொடுத்தானே அவன் பாருங்க, ஜெயிலில் ரத்தத்தோடு வாங்கலாமா? அவன் ரத்தத்தோடு உள்ளே வாங்குகிறான் 2 பேரையும். அப்போ காவல்துறை, மருத்துவத்துறை, நீதித்துறை, சிறைத்துறை 4 பேருக்கு தண்டனை கொடுக்கணும் இதில். ஆனால் இப்போ யாருக்கு மட்டும்? அடித்த போலீஸ்காரனுக்கு மட்டும். அங்கே உள்ளே போனவுடனே ரத்தம் அதிகமாக போனவுடனே அதுக்கப்புறம் சிறைத்துறை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனா செத்து போயிட்டாங்க. செத்து போனதுக்கு காரணம் யார் சொல்லுங்கள்? நம்ம நாட்டில் சட்டம் அடித்த 9 பேர் தானா? ரத்தத்தோடு இருந்தவனை காப்பாற்றினவன்லாம் குற்றவாளி இல்லையா? 9 பேருக்கு மட்டும் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த தண்டனை முழுவதாக, அதாவது நீதி உண்மையாக நீதி தன் கடமையை செய்யவில்லை. போலீஸ்காரன் போட்ட எஃப்ஐஆர்லாம் அப்படியே போயிட்டாங்க. எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடு. மேஜிஸ்ட்ரேட்லாம் பார்க்காத, சட்டத்தில் கையை கொடுத்தவங்க நீதிபதிங்கிறான், கடவுளுங்கிறான்.
உன் கடமையை செய்யலைன்னா நீயும் குற்றவாளி. உன்னை யார் ரிமாண்ட் பண்ண சொன்னா? ரத்தத்தில் எது இருந்தால் முடியாதடா போய் சிகிச்சைக்கு அனுப்புன, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அனுப்பியிருக்கணும் அந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு. அந்த மருத்துவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாமா? சிறைத்துறையில் நீ வாங்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பியிருக்கணும்ல. எல்லா துறையும் சீரழிந்து கிடைக்கிறது தமிழ்நாட்டில். இவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் போட்ட உடனே இந்த கருணாநிதி டிவியில் இன்றைக்கி போடுறான் நியூஸ். என்னென்னா, எடப்பாடி காலத்தில் நடந்த வழக்கில் தீர்ப்பு. அது எடப்பாடி காலத்தில் நடந்ததான். இவங்கெல்லாம் யோகிய சிகாமணியா நீங்கள்? இப்போ அஜித்குமார் கலவை என்னாச்சு உங்கள் ஆட்சியில்? அஜித்குமாருக்கு வந்து என்ன கேவலமான விஷயம் இல்லையா? 10,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு சாதாரண பையன், அவனை கூட்டிகிட்டு போய் தலைகீழ தொங்க விட்டு அடித்து இது பண்ணி, இதில் சம்மந்தப்பட்டதுலாம் யார்? கொடுத்தது பொய் புகார். அவன் நகையை திருடிட்டான்னு தானே கொடுத்தீங்க புகார். அந்த நிகிதா மேலே நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா? சிபிஐயே விசாரிக்க முடியலைன்ட்டான், என்னால் கண்டுபிடிக்க முடியலைன்ட்டான், அப்படியே விட்டாங்க. மேலே இருந்த ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அரசியல்வாதி உட்பட 3 பேரும் தப்பிச்சிட்டான். எங்கே நீதி இந்த தமிழ்நாட்டில் நீதியே கிடையாது. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த ஆகாஷ் பையன், அவனை கொலை கேசுன்னு கூட்டிகிட்டு போய் அடித்து சாகரிச்சிட்டாங்களே. இப்படியே சாகரிச்சுக்கிட்டே இருந்தவங்களும் அப்புறம் தூக்கில் இல்லை போடணும். என்ன ஆயுள் தண்டனை, இந்த தண்டனைன்னு அப்போ தானே பயப்படுவான். ஆக என்டையர் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகி போச்சு. இதில் போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் என்னென்னா, போலீஸ் துறைனா இவன் தான் அப்படின்னு நினச்சிக்கிறான். காவல்துறையில் நம்ம தான் அதிகாரி தான். உங்களை பூரா கலட்டு விட்டது இந்த ஜெயலலிதா தான். தூக்கி ஒவ்வொரு இடமா போட்டுச்சுல்ல. ராமேஸ்வரத்துக்கெல்லாம் போட்டுச்சு. என்னம்மா என்ன பண்ணீங்க? ஆஹா, நம்ம இது வேலை தான். எத்தனை தப்பு செஞ்ச கமிஷனர்கள்லாம் அடுத்த நிமிஷம் தூக்குச்சா இல்லையா? சரவணபவன் ராஜகோபால் கமிஷனரை ஒரே நாளில் தூக்குனாங்களா இல்லையா? நடுங்கினாங்கல்ல. ஐயோ அப்பா, காவல்துறை நம்ம இல்லை, அரசியல்வாதி முதலமைச்சர் தான் பயந்தாங்க. இன்றைக்கி ஐபிஎஸ், இன்றைக்கி பயம் இல்லை. நம்ம தான் காவல்துறை, முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது பொம்மை அப்படின்னு. அதனால தான் அந்த பவரை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. எல்லாம் வாழை சுருட்டிட்டு ஒழுங்காக இருந்தாங்க. இன்றைக்கி அதைத்தான் நேற்றே சொன்னேன். காவல்துறைக்கு எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தது சட்டம். பாவிங்க அதை வந்து சரியான மனசாட்சியான முறையில் ஒழுங்காக பயன்படுத்தி இருந்தால் அத்தனை அதிகாரமும் அவன்கிட்ட இருந்திருக்குமே. இப்போ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த குண்டர்கள் சட்டத்தை நம்பி கொடுத்துருக்கான். ஏப்பா, இந்த வந்து அடிக்கடி குற்றம் செய்கிறவனை புறம் பிடிச்சி உள்ளே போடுவோம் 1 வருஷம். என்ன பண்ணுறான்? அரசியல்வாதி, யூடியூப்பில் பேசுகிறவன் எல்லா பேருக்கும் குண்டர் சட்டம். அவன் சார்ஜ் ஷீட் போட முடியலை, எது குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ண முடியலை, குண்டாஸ். குண்டர்கள்னாலே பல தொழில் குற்றம் செய்வதையே தொழிலாக கொண்டவன். இவன் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலைன்னா அவன் குண்டா. நாட்டில் எங்கே இருக்குது நியாயம்? எங்கே இருக்குது? என்ன ஆக போகுது? இந்த அதிகாரமே இவங்க கையை விட்டு போக போகுது. தன்னுடைய அதிகாரத்தை பூரா தன்னுடைய முட்டாள்தனத்தினால இழந்துக்கிட்டே இருக்கான். சீக்கிரம் வரப்போகுது. குண்டர்கள் சட்டத்தையும் நீதிமன்றம் தான் தீர்மானம் பண்ணணுன்னு போச்சா? கையில் இருக்கிற அதிகாரம் ஒன்றும் நான் போயிட்டு இருக்கு. அதை பற்றி எங்கே கவலைப்படுறீங்க? அதனால் இந்த இது வந்து காவல்துறையின் அத்துமீறலுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த ஜெயராஜ் இதில் வந்து தப்பித்தவர்கள் யாருன்னா, மருத்துவ அதிகாரி, மேஜிஸ்ட்ரேட்டு, சிறைத்துறை அதிகாரி, 3 பேரையும் இதில் சேர்த்து 3 பேருக்கும் இதே ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கணும். ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்ப்போம். 3 பேருக்கும் கொடுக்கணும். தப்பிச்சிட்டாங்க 3 பேர். அஜித்குமார் இதில் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அடுத்தது சிறைத்துறை இல்லை ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அரசியல்வாதி 3 பேரும் தப்பிச்சிட்டான் அஜித்குமாரில். அதனால் ஆகாஷ் இதில் அது போலீஸ்காரன் தான் அடிச்சிருக்கான். அதில் வேறு ஆளுங்க தலையிடல. ஆக இந்த சாவுக்கு காரணமான ஒவ்வொருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு துறையில் இருக்கும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் பயப்படுவான். ஜெயலலிதா மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்து அதிகாரிகளை தூக்கி அடித்து இதில் வச்சுருந்தாங்க. அறண்டா எல்லோரும் சொல்லுவாங்க காவல்துறையில் அரசியல் தலையீடு கூடாது. கரெக்டு. காவல்துறை அதிகாரி ஒழுங்காக கடமையை செஞ்சால் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. காவல்துறை அதிகாரியே எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணி அவனே தப்பு பண்ணான், அப்போ அரசியல் தலையீடு இருக்கணும். முதலமைச்சருங்கிறவர் அவர்களை தூக்கி அடித்து சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சார்ஜ் கொடுத்து எங்கேயாச்சும் இதில் பண்ணணும் வெளி மாவட்டங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரியை தன்னுடைய இதை வந்து சரியாக அதிகாரத்தை உபயோகப்படுத்தலை,
தவறாக பயன்படுத்தியிருக்கிறார். இவர் எங்கள் மாநிலத்துக்கு தேவையில்லை இந்த ஐபிஎஸ் அதிகாரி. இவர் நீங்கள் நான் மத்திய அரசுக்கு எடுத்துக்கங்கன்னு அனுப்பணும் முதலமைச்சர். அப்போ தான் பயப்படுவாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ காவல்துறையில் அரசியல் தலையீடு, காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்யும் பட்சத்தில் அரசியல் தலையீடு இருக்கணும். இல்லைன்னா காவல்துறை அதிகாரிகளுடைய அத்துமீறல் வந்துடும். இவனே ஆளுகளை கொண்டுருவான். கொண்டா கீழே இருக்கிறவனை மாட்டி விட்டு, நான் ஃபோனில் தான் சொன்னேன், இவனை நிரூபிக்க முடியாது, இப்படி தப்பத்தி விடுவார். ஒவ்வொரு துறையும் தனது கடமையை செய்ய வேண்டும் இந்த நாட்டில். அதுதான் நான் பணிபுரிந்த துறை. நான் அந்த துறையை ஏன் கேவலமாக பேசணும்? அத்துமீறல் இப்படி அதிகாரிகள்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லையே. இப்படி அதிகாரிகள் கேவலமான அதிகாரிகளை நாங்கள் பார்க்கவே இல்லையே. மனசு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறது. அதனால் ஜெயராஜ இதில் 3 பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர்களுக்கும் இந்த தண்டனை கிடைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது கூட்டணி நிலவரங்கள். இன்றைக்கி அதிமுக கூட்டணி ஒரு வகையில் 2-3 கட்சிகளுக்கு முடிஞ்சிருச்சு. பிஜேபிக்கு 27 சீட்டு, போன தடவை 20. பிஜேபி அந்த 28 வாங்கினோம், காங்கிரஸ் 28, எங்களுக்கு 28ன்னு நின்னாங்க. இருந்தாலும் பாராட்டணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. 27 ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. 27, 18 இவருக்கு அன்புமணிக்கு, 11 டிடிவிக்கு. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. டிடிவிக்கெல்லாம் 11 சீட்டுக்கு ஒர்த்து கிடையாது. அது இப்போ சசிகலா கட்சி ஆரம்பிச்சோன்னே எல்லோரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அதனால் டிடிவிக்கு 11 கொடுத்தது வேஸ்ட்டு. நம்முடைய கருத்து அதுதான். இப்போ எல்லாத்தையும் மற்றதெல்லாம் சின்ன சின்ன கட்சிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க போகிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்கெல்லாம் நான் முடிவு பண்ணல, ஒரு 3-4 கொடுப்பாங்க. அவராச்சும் நல்ல மனுஷன், அவருக்கு கட்சியில் சீட்டு கூட கொடுத்தா கூட நாங்கள் ஒன்றும் பேச மாட்டோம், நல்ல மனுஷங்கப்பா அப்படின்னு. இதில் பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள தானே நாங்கள் எதுக்குறோம். அதிமுக 170 அந்த ரேஞ்சில் போட்டிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் பாண்டிச்சேரி, இப்போ தேமுதிக சொல்லிட்டாங்க பாண்டிச்சேரியிலும் போட்டி விடுவோம். ஏன்னா இங்கே டீல் முடிஞ்சிருச்சு, கோடிகள் எல்லாம். அங்கே போய் நிற்கிறேன்னா அங்கேயே ஏதாச்சும் கொஞ்சம் கோடி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அங்கே கிடைக்காது. ஏன்னா அங்கே திமுக பலம் இல்லை. இப்போ ஜெகத்ரட்சகன் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் கருப்பு பணம் எல்லாம் இருக்குல்ல, அவர்கிட்டருந்து ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஜெகத்ரட்சகன் இவ்வளவு அரசியலில் வளர்றாரு, இன்னும் இன்கம் டேக்ஸ் வேலை பார்க்குறேன்ப்பா, வேடிக்கை பார்க்குறீங்க. பெரிய பணக்காரங்க அரசியலுக்கு விளையாடினா அந்த பணக்காரனை காலி பண்ணணும். கருப்பு பணம் 3/4 வச்சுருப்பான், எல்லாத்தையும் காலி பண்ணுங்க, அப்போ தான் அரசியலுக்கு வரமாட்டான். அவன் கருப்பு பணத்தை பாதுகாப்பதற்குத்தான் அரசியலுக்கு வருகிறான். அவர்களெல்லாம் நீங்கள் விடவே கூடாது. மத்திய அரசாங்கம் நீங்கள் அவங்களோடைய டீல் வச்சுக்கிறீங்க, ஒரு 10 கோடி பிடிக்கிறீங்க, அவன் ஆடிட்டர் வச்சு வாங்கிட்டு போயிடறாங்க, அவ்வளோதான். அதோட அப்படி தானே போயிட்டு இருக்கு. அதனால் இப்போ பாண்டிச்சேரியில் காங்கிரஸுக்கு 15, திமுகவுக்கு 15. எல்லா தொகுதியிலையும் திமுக தோக்க போகிறான். பாவம் காங்கிரஸ் அந்த காலத்திலேருந்து செல்வாக்கு இங்கே அவங்களுக்காச்சும் கொடுக்கலாம். திமுக ஒரு 15, இவருக்கு 8 கேடு 2-3க்கு கிடையாது. உங்கள் ஜெகத்ரட்சகன் பணத்தை கொட்டிட்டு வர பார்க்குறாரா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜெகத்ரட்சகன் மறுபடியும் ரைடு அடிக்கிறாங்க பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஜெகத்ரட்சகன் தைரியத்தில் ஒரு 15. அங்கே விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டையும் சேர்க்க போகிறாங்களாம். டிஎம்கே 1 கொடுக்கணும்னாங்க. காங்கிரஸ் சொன்னான் உன் 15 கூடியான்னா, நான் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. காங்கிரஸ் 15, நீங்கள் 20, திமுக 5, அதுக்கு 4, அதுக்கு மேலே இல்லை. அதுக்கு ஏமாந்துட்டீங்க பாண்டிச்சேரியில். இப்போ விஜய் கட்சி பாண்டிச்சேரியில் தனியாக நிற்கிறாங்க. முதலில் விஜய் கட்சியில் ஒரு கூட்டணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு புது கட்சி கூட்டணி. அவங்களோட 2 சீட்டு கொடுத்து பாண்டிச்சேரியில் கூட்டணி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை பாண்டிச்சேரியில் திமுக கூட்டணி மண்ணை கவ்வும். திமுகவுடன் சேர்ந்ததற்காக காங்கிரஸும் மண்ணை கவ்வும், சந்தேகமே இல்லை. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் போயிட்டே இருக்குது. அவர் இந்த இதை வச்சு கதவை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். எந்தெந்த ஜாதி கட்சியா வாப்பா ஒரு சீட்டு. இல்லை, வேடிக்கை என்னென்னா எல்லோரும் உதயசூரியனில் நிற்கணுமா? அவன் பாவம் அவன் சின்னத்தில் நின்னா ஜெயிச்சிடுவான். உதயசூரிய சின்னத்தில் நின்னா மக்கள் இருக்கிற கடுப்பில் ஓட்டும் அவனுக்கும் விழுகாது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் உங்கள் சின்னத்தில் நில்லுங்க. கமலஹாசன் எல்லாம் உதயசூரியன் நின்றுங்க, நான் ஓட்டு போடுறவனும் போட மாட்டான். நான் இதாக பேசுகிறேன்னு இல்லை, கருத்து கணிப்பு அத்தனையும் பொய். இவர்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி.
ஆளுங்கட்சி மேல் உள்ள வெறுப்பு பீக்கில் இருக்குது. நிச்சயமாக மண்ணை கவுவாங்க. அதனால தான் இப்போ இவர் உதயநிதியை இது கட்ட வச்சுருக்காங்க. இதுக்கு நேர்காணல். அவர் சேப்பாக்கு கேட்டிருக்காரு. ரொம்ப தைரியம். சேப்பாக்கில் 95,000 போயிடுச்சு கள்ள ஓட்டு, போலி ஓட்டு. அப்படியே கூப்பிட்டுருக்காங்க. ஸ்டாலின் சரியான கேள்வி கேட்டிருக்காரு பாருங்கள் உதயநிதியை பார்த்து. சாரில் எவ்வளோ ஓட்டு போச்சு தெரியுமா சேப்பாக்கலன்னு கேட்டிருக்காரு. என்கிட்ட என்னோடய தொகுதியை பற்றி சில விஷயங்கள் கேட்டாங்க. எவ்வளோ எஸ்ஐஆரில் எவ்வளோ வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களா, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வித்தியாசம், தொகுதிக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அரண்டுட்டார். ஆமாம், அது ஞாபகம் இல்லையே நமக்கு. அவன் மகன்கிட்ட சொல்கிறார், போன தடவை நீ ஜெயித்தது அதிமுக நின்று தான் நீ தோற்றுருப்ப. போன தடவை நான் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட பேரம் பேசி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் அந்த ஒரு சீட்டை கேட்டு வாங்கி ஒரு டம்மி ஆளை அங்கே நிற்க சொல்லி உன்னை ஜெயிக்க வச்சேன். சாதாரண மண்ணு இருந்தாலே தோற்றுருப்பேன். அதில் அந்த 95,000 போலி ஓட்டு அதெல்லாம் உனக்கு போட வச்சேன். அதனால தான் நீ ஜெயிச்ச. இப்போ 95,000 போலி ஓட்டு போயிடுச்ச. அதை நீ கணக்கே பண்ணாமல் மறுபடியும் சேப்பாக்கு வந்து கேட்குறீங்கன்னு மறைமுகமாக கேட்குறாரு. சாரில் எவ்வளோ ஓட்டு போச்சு தெரியுமா சேப்பாக்குறாரு. இவருக்கு தான் பதில் சொல்ல தெரியாத. சாருன்னா என்னன்னு தெரியாது உதயநிதி. அதில் எவ்வளோ போச்சு என்னென்னு ஏதோ சொல்லிட்டு வந்திருக்காரு. கேட்டால் பார்க்கலான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாரு. அப்பா பார்க்கலாடியான்னு சொல்லியிருப்பான்னு நீ என்ன தோற்று போயிடுவப்பா, நம்ம போலி ஓட்டுலாம் போச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தான். அதனால் அவங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க. திமுக என்ன கடையை திறந்து வச்சுருக்காங்க. ஒரு சீட்டு எந்தெந்த ஜாதி கட்சி வான்னு இப்போ அங்கே போயிட்டு இருக்கு. அதனால் கூட்டணிகள் இன்னும் இறுதி முடிவை எட்டவில்லை. நம்மளால தான் சொல்லலை, கடைசி வரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் பிரேமலை தான் கார் ஒன்று வாங்கிட்டாங்கன்னா 3 கோடி காரோ 2 கோடி கார் எல்லா பத்திரிக்கையும் போட்டான். அது சொல்கிறாங்க, கார் கூட வாங்காத முடியாதவங்களா நாங்கள் அப்படிங்கிறாங்க. அதுதான் அரசியல்வாதிகள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருந்தாலும் கோடீஸ்வரங்க தான். அதனால் கார் வாங்க முடியாதவங்க யார் இருக்கா? அவங்க சொல்கிறது ரைட்டு தான். ஏன் திருமாவளவன் எவ்வளோ பெரிய இது வச்சுருக்காரு ஒன்றும். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்கட்சிகள் இருந்தாலும் பல கோடீஸ்வரங்க தான். இதனால தான் இப்போ இவருக்கு கோவம் வந்துச்சு. சரத்குமார் போன ஒவ்வொரு எலெக்ஷனில் அவர் என்ன பண்ணுவார், அவர் கட்சி வச்சுருந்தார், சமத்துவ மக்கள் கட்சி. வருஷம் பூரா சும்மா இருப்பார். எலெக்ஷன் வரும்போது அறிக்கை விட்டுருவார், சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு கூட இல்லை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். போன 2021 எலெக்ஷனில் கமலஹாசன் கட்சியோட ஒரு 30-40 சீட்டு வாங்கி கோடி எல்லாம் வாங்கி தோற்று போனார். அதனால் இந்த தடவை ஒரு பைசா சம்பாதிக்க முடியலை. தெரியாமல் பாஜகவில் போய் சேர்ந்துட்டோம். அவங்க சீட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வெறுத்து போயிட்டார். இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டார், நானும் என் மனைவியும் போட்டியிட மாட்டோம், நம்ம 2 பேர்த்துக்கு சீட்டு கொடுத்த மாதிரி. பாஜகவில் சீட்டு வாங்கலைன்னா டெல்லியில் மூவ் பண்ணோம், நான் சீட்டு நிற்க மாட்டோன்ட்டாங்க. யார்? சரத்குமார். அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, என் கட்சியில் என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கல வாய்ப்பு அப்படின்னு ஒரு போடு போட்டார். இல்லை, எனக்கு ஆதங்கம் இல்லை. நான் சொன்னேன் அதான் நீங்கள் தப்புறா. நான் சொன்னேன் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிறேன். எல்லாரும் இருந்தாங்க, தலைவர் உங்கள் படமே இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு பயணிச்சிட்டு இருந்த காலத்தையும் சொல்கிறார்கள். அந்த ஆதங்கத்தை சொல்கிறாங்க. எல்லாரும் இருக்கும்போது உங்கள் படமே இல்லைன்னும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு நேஷனலில் ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த படம் இருந்திருக்கும்ல. எனக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இதில் வாக்குறுதி கொடுத்தது யார் தெரியுமா? அது ஒரு கதை. நம்ம அண்ணாமலை தான். அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கும்போது அவர் வந்து அரசியலும் தெரியாது, அவருக்கு போலீஸை பற்றியும் தெரியாது. நான் தப்பாக சொல்கிறேன் இல்லை, அவர் பேசின பல விஷயங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் போலீஸை பற்றி தெரியல. நான் 10 வருஷம் தானே இருந்தார், இவருக்கு என்ன தெரியும்? அரசியலுக்கு வந்த போதே தெரிஞ்சுக்கிட்டேன், இவருக்கு அரசியலும் தெரியல. ஏன்னா ஒரு முக்கியமான விவிஐபி இங்கே தான் இருக்கார். அவரை என்னை கூப்பிட்டு அனுப்பி பாஜகவை தாக்கி பேசாதீர்கள், அண்ணாமலையை தாக்கி பேசாதீர்கள், பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு சீட்டு உறுதி அப்படின்னு சொன்னவர். ஒரு பெரிய அரசியல்வாதி. நான் அவர்கிட்ட சொன்னேன், சரி அவர் தான் சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு நம்புறீங்களான்னு. அவருக்கு என்ன அதிகாரம் இல்லைங்க. தேசிய கட்சிகளில் மாநில தலைவர்கள் யாருக்குமே அதிகாரம் இல்லை. அவர் சொல்கிறது போய் நீங்கள் நம்பிட்டு பேசுகிறீங்களே.
இவரால் எதுவும் செய்ய முடியாதுங்க, இவர் வந்து இந்த மாதிரி பொய் வாக்குறுதியை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், இல்லை இல்லை நான் என்னுடைய நிலைமையிலேருந்து மாற மாட்டேன், எனக்கு மனசாட்சிக்கு எதுப்படுதோ அதை பேசிடுவேங்க, சீட்டு கொடுக்குறாங்க அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலைங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆகிப்போச்சு. அவரால் எம்பி தேர்தல் வந்தால் அந்த செலெக்ஷன் கமிட்டி தேர்வுக்குழுலே அவரை போடல. அதுக்கப்புறம் தமிழருவி மணியன் ஒருத்தர் இப்போ போய் சேர்ந்துட்டார், நல்ல மனுஷர், இவரோட போய் சேர்ந்துட்டார். ஜி.கே. வாசன் அவர்கிட்ட வீட்டுக்கே போயிருக்கார் அண்ணாமலை எம்பி எலெக்ஷன் டைமில். அண்ணா மத்திய இது தென் சென்னை உங்களுக்கு தான். அவர் நம்பிட்டார். ஓ இவர் பாஜக மாநில தலைவர், அப்படியா, நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசுங்கன்னு அவர் பிஜேபிக்கு ஆதரவாகவே பேசிக்கிட்டு இருந்தார். எலெக்ஷன் வரும்போது அண்ணாமலையே காணோம். என்னங்க சொன்னீங்களேங்க வாக்குறுதினார், வாக்குறுதி நான் கொடுத்தேன் இப்போ நானே இல்லைன்ட்டார். இதே மாதிரி தான் அண்ணாமலை சரத்குமாருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கார், உங்களுக்கு கவர்னர் என்னென்னமோ சொல்லியிருக்கார். அதை நம்பி தான் இவர் இங்கே வந்து சேர்ந்தா இப்போ அண்ணாமலையால் எதுவும் பண்ண முடியும். ஸோ அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதி ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு தான் இப்போ அவர் கத்துறாரு. அதனால தான் அரசியல்வாதிகள் உங்களுடைய அதிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க. தேசிய கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் பீஸ் போன பல்பு எல்லாமே அங்கே கேட்டு தான் செய்யணும். உங்கள் வேட்பாளர் தேர்வே அங்கேருந்து தான் வரும். அதில் தான் இப்போ சரத்குமார் பணமும் போச்சு, எதிர்கட்சி இருந்தால் ஏதோ கூட்டணி அப்படி இப்படின்னு இருந்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம், அது கெட்டு போச்சுங்கிறதுக்காகத்தான் அவர் இது பண்ணுறாரு. எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ளே அவர் எந்த பக்கம் தாவினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதுதான் அரசியல். அடுத்தது பொன்முடி போட்டியிட போவதில்லை, போட்டியிட முடியாத 3 வருஷம் ஜெயிலு சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கி வச்சுட்டாங்க. ஸ்டே எவ்வளோ நாள் ஆகுது, 3 வருஷம் ஜெயிலு ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தண்டனை கொடுத்தா தான் ஜெயிலுக்கு போகணுமா? இங்கே இருக்கிற எத்தனை பேர் அப்பாவிங்கெல்லாம் பாவம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுக்குறாங்க, பணம் இல்லாதவன் அதிலேயே ஜெயிலில் போயிடறான். சில பேர் ஸ்டே வாங்கி இது மாவட்ட நீதிமன்றம் அது கொடுத்துட்டா ஜெயிலுக்கு போயே ஆகணும். ஜெயலலிதாவுக்கு என்னாச்சு? மாவட்ட நீதிமன்றம் 4 வருஷம் கொடுத்த உடனே இந்த பொன்முடி மாதிரி அவங்க ஸ்டே வாங்கி வச்சுட்டு இருக்க முடிஞ்சதா? அப்படியே வளைச்சல்ல ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஜெயலலிதாவை. இவருக்கு வந்து ஹைகோர்ட்டு கொடுத்தாச்சு 3 வருஷம்னு, இன்னும் வெளியில் இருக்கார். இதில் இது வேறு, நான் போட்டியிடவே முடியாது, 3 வருஷம் ஜெயிலாச்சு. ஏதோ பணத்தை கொடுத்து பெரிய வக்கீலுங்களை பிடிச்சி வெளியில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாலின் கிடைச்சாரு, மனசாட்சி இல்லாத மனிதர். 3 வருஷம் ஜெயில் ஆயிடுச்சடா, இருந்தாலும் போய் மந்திரியாக போடலாமான்னு நினைக்கலையே. அங்கே போய் ஸ்டே வாங்கி உங்களை திருப்பி மந்திரி ஆக்குன மகா மேதையாச்சே உங்கள் ஸ்டாலின். இப்போ என்னாச்சு? இப்போ வந்து போட்டியிட போவது இல்லையா? உங்களை மாதிரி அரசியல்வாதி எல்லாம் நாட்டில் இருந்தால் நாடு எங்கே உருப்படும்? ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுங்க மறுபடியும் மந்திரி ஆசை வேறு இருக்கா? அப்படிங்கிறது அந்த ஒரு இதை பற்றின நம்முடைய கருத்து. அடுத்தது பாமக இந்த ராமதாசன் தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்து எல்லாம் வச்சார். மகனே அவரோட சண்டை போட்டு வெளில போயிட்டார், கட்சியை உடைச்சி. அப்போ பழைய காலத்து கட்சி எது? ராமதாஸ் ஆரம்பித்தது. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு கட்சி 2ஆக உடைஞ்சிட்டா 2 பேத்துக்கும் சின்னம் இல்லைம்மா. எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க, ஏடிஎம்கே 2 பேத்துக்கும் சின்னம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தேர்தல் கமிஷன் தான் இப்போ அவன் அரசியல்வாதி ஆகிட்டான். ராமதாஸுக்கும் இவருக்கும் சண்டை, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ராமதாஸ் கட்சி எது? அவர் தான் ஆரம்பித்தார். அவரையே கட்சியை விட்டு தூக்கிட்டு மகங்காரன் கட்சியை வச்சுக்கிட்டு மாம்பழ சின்னத்தை இந்த தேர்தல் கமிஷன் அன்புமணி கொடுக்குறான். ஏன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணியில் அவர் சேர்றாரு. என்டிஏ கூட்டணியில் சேர்றதுனால மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க சின்னத்தை வாங்கி கொடுத்துட்டான். கடைசி ஹைகோர்ட்டுக்கு போனார் ராமதாஸ், தலையிட மாட்டேன்ட்டான். சுப்ரீம் கோர்ட்டு போனோன்னே நாக்கப்படுங்கிற மாதிரி நீ கேட்டான். மாம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்க போகிறீங்களான்ட்டார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி. சொல்கிறாரு, குடும்ப சண்டை, அப்பாவுக்கும் பையனுக்கும். அப்பா தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பையனுக்கு போய் கொடுக்க சொல்லிங்களே. யார் அந்த மாம்பழ சின்னத்தை அன்புமணிக்கு கொடுக்க சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். எலெக்ஷன் கமிஷன் ஓடிட்டான், நான் தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லலை. அவன் சொன்னானா ஏன் கொடுக்க சொன்னேன்னா பிஜேபி மேல்டுன்னு சொன்னாங்க கொடுத்து அப்படின்னு தான் சொல்லணும். அவன் வாயை திறக்கலை. இப்போ ஒரு புது ஆர்டர் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட், இதுவரை வராத ஆர்டர். என்னென்னா, கீழே இருக்கிற சிவில் கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்டர்.
உத்தரவு. 2 நாளைக்குள்ள இவங்க வந்து வழக்கு பதிவு செய்யணும். யார்? அன்புமணி. 3 நாளைக்குள்ளே தீர்ப்பு கொடுக்கணும் அந்த வழக்கில். 5 நாளில் அந்த வழக்கு முடிஞ்சிடும். ஒவ்வொருத்தன் சிவில் கேஸில் 10 வருஷம் 20 வருஷம் கேஸை நிறுத்திட்டு இருக்கான். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் 5 நாள் கேஸ் முடிச்சிருங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். இப்போ சிவில் கோர்ட்டுக்கு வரப்போகுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி எல்லா ஏழை வாழைங்கள்லாம் நிறையா இருக்காங்க. எல்லா சிவில் வழக்குகளையும் ஒரு வருஷத்துலேயாச்சும் முடிக்க சொல்லி ஆர்டர் போடுங்க. அரசியல்வாதி மட்டும் 5 நாள்னா மற்றவர்கள் எல்லாம் மனிதர்களாக தெரியலையா? எவ்வளவு ஏழைகள் சொத்து பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள், விவகாரத்து பிரச்சனை எல்லாம் 5 வருஷம் போகுதே. அவர்களுக்கெல்லாம் என்ன நிவாரணம்? 5 நாள் வேணாம், 5 மாதத்துலேயாச்சும் போட சொல்லுங்கள். அதனால் அவர்களுக்கென்று ஒரு தீர்ப்பு. உங்கள் தீர்ப்பு சரியான தீர்ப்பு. ஏன்னா பாவம் ராமதாஸ்லாம் பழைய கட்சி, அவர் தான் ஆரம்பித்தது. அதை ஏன் முடிவு பண்ணீங்கன்னு நீங்கள் சொன்னது கரெக்ட். நீங்கள் 5 நாளில் முடிங்கன்னு சொன்னதுலேயும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இதே 5 நாளை எல்லா சிவில் வழக்குகளுக்கும் எல்லா அவங்களுக்கும் 5 மாதத்தில் இல்லை 1 வருஷத்தில் முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது புண்ணியமாக போய்விடும். அப்படிங்கிறத இந்த வழக்கில் நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது போர் செய்திகள். இஸ்ரேல் ஈரான் போரை பற்றின இன்றைக்கி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் முதல்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குண்டை தூக்கி போட்டான். இந்த ஹார்மோஸ் கால்வாயை மூட போகிறேன்டான்ட்டான். ஏன்னா ஹார்மோஸ் கால்வாய் வெளியில் தான் பெட்ரோலியம் ஏற்றிட்டு வர அத்தனை கப்பலும் வருது. அவன் மூட போகிறேன்டான்ட்டான். மூடுனா அவ்வளோதான், பெட்ரோல் விலை கூடிரும், பெட்ரோல் சப்ளை குறைஞ்சிரும், கேஸ் இதாயிரும். இப்போவே இன்னத்தே வந்து பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபா கூடிச்சு. இனி அவ்வளோதான், 100க்கு 100 101 இருந்தது 103 ஆயிடுச்சு. இது எங்கே போய் நிற்கணும்னு தெரியல. கால்வாயை மூட போகிறேன்ட்டான். உடனே மோடி என்ன அறிவிப்பு விட்டார் தெரியுமா? ஷாக்கான அறிவிப்பு. அவர் என்ன சொல்லிட்டாரு? பெட்ரோலிய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும், அதனால் கொரோனா மாதிரி ஒரு இதை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள தயாராகுங்கள்ன்ட்டார். கொரோனா மாதிரி லாக்டவுனுக்கு இது பண்ண தயாராகுங்கள்ன்ட்டார். குண்டை தூக்கி கொரோனாவில் அவன் பட்ட பாடு பாவம். அது மீண்டு வரவே முடியலை. 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் மீண்டு வரவே இன்னும் முடியலை. பல கம்பெனிலாம் மூடிட்டான். அரசாங்கம் மூடுன்னா, ஆனால் மூடிட்டு உள்ளே இருக்கிறவனுக்கு அந்த சாப்பாடுக்கு என்ன வழின்னு எந்த அரசாங்கமும் யோசிக்கக்கூடாது. மூடுன்னு சொன்ன அரசியல்வாதிகள் மூடுனா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்கிற சிந்தனையும் யாருக்கும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி மட்டும் 1000 ரூபா கொடுத்தாரு, மாதம் 2000 ரூபா கொடுத்தாரு. என்ன ஆச்சு? கடைசி அந்த கொரோனா எங்கே போச்சு, கொரோனா எங்கே போச்சுன்னு இதுவரை யாருக்கும் தெரியல. கொரோனான்னு ஒன்று இருந்துச்சான்னே தெரியல. நான் வந்தது செத்தாங்க அப்படின்னா இதுன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றும் எங்கேயுமே இல்லை. தடுப்பூசி போட்டதுனால தான் நின்றுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது எதனால் நின்றுச்சுன்னே அவனுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி எய்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருந்தான், உயிர்கொல்லி நோய் எய்ட்ஸு. அப்படி சவருக்கு இது ஓட்டுவான். எய்ட்ஸு விழிப்புணர்வு தேவை, எய்ட்ஸ் உயிரை கொல்லும் நோய் அப்படின்னே போட்டுக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் எய்ட்ஸுன்னு பயந்தாங்க. இன்ஜெக்ஷன் போட்டால் கூட பழசில் போடாதப்பா எய்ட்ஸ் வந்துடும்னா. எய்ட்ஸ் சில பேருக்கு வந்தவனெல்லாம் ஒதுக்கி வச்சான். கடைசி இப்போ சொன்னால் எய்ட்ஸ் வந்து 40 வருஷம்லாம் உயிரோடு இருக்காங்க. எய்ட்ஸ் வந்து உயிரை கொல்லாது. எய்ட்ஸை பற்றி இப்போ பேச்சை விட்டுட்டான். கொரோனா மாதிரி எய்ட்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அந்த கொரோனாவில். மறுபடியும் மோடி சொல்கிறார், இல்லை தயாராக இருங்கள், அப்படி ஒரு நிலைமை வரும்னு எல்லாம் அரண்டு போயிட்டான். அவன் பார்த்தான் ஈரான் பாவம், இந்தியர்கள்லாம் பாவம் அப்படின்ட்டு இன்னைக்கு அறிக்கை விட்டான். கப்பல்களில் இஸ்ரேல் கப்பல் அமெரிக்காவுக்கு போகிற கப்பல் 2ஐயும் தடுத்துடுவோண்டா, மற்ற எல்லா நாட்டையும் விட்டுடுவோன்ட்டான். நல்ல வேறு, இல்லைன்னா மறுபடியும் இங்கே கொரோனான்னு கூத்தடிச்சிடுவாங்க போகிற. ஏன்னா கொரோனா நோயை பற்றி நான் சொல்லுவேன், கொரோனாவில் இவங்க அடித்த கூத்து கடவுளுக்கே அடுக்காது. நான் கண்ணால் பார்க்கும்போது பிளாட்ஃபார்மில் வயசான பெண்கள்லாம் காய்கறி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் வந்து அடிப்பான் பாருங்க, அவனை மூளையே இல்லாத பயல். அவங்கெல்லாம் அந்த துணியை அந்த பழங்களையும் காய்கறிகளையும் சுருட்டி கொண்டு ஓடும் காட்சிகளை பார்த்து மனம் விரும்பியிருக்கேன். இவ்வளோ ஒரு மோசமான இதில் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடிக்கலாமா அவனை? அவன் என்ன திருடிட்டா போனான்? பொருளை விற்கிறான் வயிற்று பொழப்புக்கு, அவனை போய் அடிக்கிறான். இல்லை இதை வச்சு ஜெயராஜ் ஃபினிக்ஸ் கதை என்ன?
எதுக்காக அவங்க செத்தாங்க? 9 மணி வரை கடையை திறந்து வச்சுருந்தாங்களா, அடித்து கொண்டுட்டான் பாருங்க 2 பேரை. இதுதான் நடந்தது அன்னைக்கு கொரோனாவில். நான் எவ்வளவோ கத்தியிருந்தேன். அப்போ நம்ம வீடியோலாம் அவ்வளோ அதிகம் போகாது. அப்போ தான் ஆரம்பித்த காலம். கொரோனாவில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அவ்வளவு நான் எதிர்த்து குரல் கொடுத்தேன். கொரோனாவில் இவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடந்தது. மறுபடியும் கொரோனான்னு ஒன்று நம்ம மக்கள் என்ன ஆவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஈரானுக்கு நமது நன்றி. இந்த 2 அவங்க எதிரிகள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பலை தவிர மற்ற கப்பல்களை நாங்கள் தடுத்து நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.